ஹே கைஸ், நான் இன்னைக்கு முருங்கக்காய் வச்சு தான் ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கான பேர் வந்து நானா தான் யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ அத வந்து வீடியோ எண்ட்ல சொல்றேன். இப்போ வந்து முருங்கக்காவ ஒரு 4, 5 எடுத்து இந்த மாரி கட் பண்ணியிருக்கேன். நான் சின்ன சின்ன சைஸா. ஏன்னா சின்ன குக்கர்ல போடுறேன் அப்படின்னால இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போ அத வாஷ் பண்ணிட்டு இந்த மாரி குக்கர்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். நீங்க வந்து கொஞ்சம் முத்துன முருங்கக்காவா இருந்துச்சு அப்படின்னாக்கா, நீங்க ஒரு 2, 3 விசில் வச்சு இறக்கிக்கலாம். நான் 2 விசில் வச்சு இறக்கியிருக்கேன். ஸோ இப்போ இத வந்து ஒண்ணு ஒண்ணா எடுத்து இந்த மாதிரி பல்ப்பெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். கத்தியில ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணி இந்த மாரி பல்ப்பெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்ல நான் தனியா வச்சுக்கிறேன். இப்போ இத ஃபுல்லா எடுத்து வச்சுட்டு ஒரு சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே கருவேப்பில கொஞ்சம் போட்டுட்டு, இது கூட ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா 4ஆ கீறி அந்த மாரி போட்டிருக்கேன். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ப்ரௌனிஷா வந்ததுக்கப்புறமா நம்ப முருங்கக்காய் பல்ப் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? அத எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது கூட நான் மசாலாவுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளு, நான் ஒரு ஒரு ஸ்பூன் ஏத்த மாரி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு, இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் ஸ்பைசஸ்க்காக கொஞ்சமா சில்லி பவுடர் போட்டுட்டு, அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, வேக வச்ச தண்ணி யூஸ் பண்ணலாம். நான் கீழ ஊத்திட்டேன். ஸோ அதனால குடிக்கிற தண்ணி எடுத்து ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு ஃபுல்லா ஊத்திட்டு, அதையும் மிக்ஸ் பண்ணிட்டா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பேரு தான் நான் வச்சிருக்கிறது முருங்கக்காய் கொஸ்து. ஸோ இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இது நல்லா இருக்கும். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.